Unit exercise 4 la 8th sum. An emu which is 8 feet tall is standing at the foot of a pillar which is 30 feet height. It walks away from the pillar. The shadow of the emu falls beyond emu. What is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? சரி, இது பில்லரு. இந்த பில்லரோட ஃபீட் ஹைட் எவ்வளோ? 30 ஃபீட்டு. இது ஈமு, இதோட ஃபீட் என்னது? 8 ஃபீட்டு. இது பில்லர்லேருந்து வெளியே போயிட்டுருக்குது. வெளியே போயிட்டு இங்கே நிற்கும் போது இதோட ஷேடோவும் ஈமுவோட ஷேடோவும் ஒரே பாயிண்டில் நிற்குது. சரியா? இப்படி கன்சிடர் பண்ணிங்க. அவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட ஷேடோவும் ஈமுவோட ஷேடோவும் ஒரே பாயிண்டில் நிற்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸும் கொடுக்காம இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்னான்னு கேட்குறாங்க, ரிலேஷன் கேட்குறாங்க. ஏன் இதுவும் கொடுக்கல எக்ஸு, இதுவும் கொடுக்கல ஒய். இதை தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஷேடோ அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈமு டு த பில்லர். இது ரெண்டுத்துக்கும் உங்களோட ரிலேஷன் நான் கேட்குறாங்க, வேறு எதுவும் கேட்கல. இப்போது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. பித்தாகரஸ் தியரமா சிமிலாரிட்டி தான் செக் பண்ணணும். சிமிலாரிட்டி செக் பண்ணால் இது ரெண்டுத்துலேயும் ஏ காமனாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள் இல்லையா? டிஇஏலையும் ஏ காமனு, சிபிஏலையும் ஏ காமன். அப்போது இன் ட்ரையாங்கிள் என்னது? இடிஏ அண்ட் BCA triangle BCA, A is common. சரியா? அப்புறம் அடுத்த கண்டிஷன் அது ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி இருக்குது. இல்லையா? ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரி எங்கே இருக்குது? ஆங்கிள் E ஈக்குவல் டு ஆங்கிள் B ஈக்குவல் டு 90 டிகிரி. ரெண்டு கண்டிஷன் சால்வ் ஆச்சுனாலே WA சிமிலாரிட்டி படி EDA triangle EDA similar to triangle BCA. ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். கம்பேர் பண்ண என்ன வருது பாருங்கள். இது என்னது? இது ஆப்போசிட் ஹைபோட்டனஸ், இது ஆப்போசிட் அட்ஜசன்ட்டு. இதுனா ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட்டு. நமக்கு தேவை இதை ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணிக்குவோம். இதையும் மட்டும் பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கலாம். பிசி டிவைடட் பை டிஇ இல்லையா? இந்த சைடு மட்டும் எடுக்கிறேன். இந்த சைடு எடுத்தனா பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிசி இல்லையா? பெரிய ட்ரையாங்கிள்னால் அது ஏபி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏஇ. ஓகேவா? இந்த பக்கம் திருப்பி இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி பார்த்தா இந்த பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏபி ஏஇ பெரிய ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள். இது பிசிடி. இப்போ என்ன பண்ணலாம்? பிசி என்னதுப்பா? 30, டிஇ 8 ஈக்குவல் டு ஏபி ரெண்டும் சேர்ந்து வரும் இல்லையா? ஏபியில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டிவைடட் பை வேறு ஏஇ மட்டும் ஒய். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 30y ஈக்குவல் டு 8 x plus y, 30y equal to 8x plus 8y. நான் ஒய்லாம் கொண்டு போகிறோம் ஒரு பக்கமாக. கொண்டு போனால் வரும் 30y minus 8y equal to 8x, 22y equal to 8x. அப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் தானே கண்டுபிடிக்கணும். y equal to 8 by 22 into x. கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள். இது 4 டைமு, இது 11. அப்போது y equal to 4 by 11 x. இதான் ரிலேஷன். அவ்வளோதான் சம்.